உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை நாட்களிலும் சில பாடல்கள் நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. முதல் பாடலாக தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை நாம் துதித்து போற்றிடுவோம். ஹல்லேலூயா. Hallelujah.
ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. Amen, amen. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவன். ஏல சத்தமா அல்லேலூயா கர்த்தருக்கே, Amen. அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை குறித்து பாடுகிறது நமக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா. Amen. இன்னொரு பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் என்ன தருகிறாரா? பலன் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஒருவேளை சோர்வுகளோடும் பலகீனத்தோடும் மன அழுத்தத்தோடும் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்துல உங்களுக்கு பலன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. பலனில்லா நேரத்தில் புது பலன் அளித்த நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த பாடலுடைய வரிகள் சொல்லுகிறது, எலியாவை போல் வனாந்திரத்துல களைத்து போய் நின்ற நேரத்துல கர்த்தர் நமக்கு என்ன தருகிறாரா? பலன் தருகிற தெய்வம். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். புது பலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. இடனில்லா நேரத்தில் இடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. இடனில்லா நேரத்தில் இடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. பலன் என்னை நடத்திடுமே. எல்லாம் தேவனிடத்துல கேட்கலாமா? ஓ பலன் தாருமே, பலன் தாருமே. பலன் தாருமே.
களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். அவர் பலனுள்ள தெய்வம். பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் என்னை நடத்திடுவே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் என்னை நடத்திடுவே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமலோடு திடமனம் அழித்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமலோடு திடமனம் அழித்திடுமே. எல்லாம் தேவனிடத்துல கேட்கலாமா? பலன் தாருமே, பலன் தாருமே. பலன் என்னை நடத்திடுவே. பலன் தாருமே, பலன் தாருமே, உங்க பலன் என்னை நடத்திடுவே. மாம்சு என்னும் என்ன மேற்கொள்வதா மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகின்றே. பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே. பலன் தாரு, பலன் தாரு, மாம்சு மாம்ச என்ன மேற்கொள்வதா கொள்வதா ஓ அடிக்கடி தவறுகிறே. பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி பலன் தாருமே. பலன் தாருமே. உம்பலத்தா எல்லாம் ஒரு மனதோடு ஹalleluya என்னை நடத்திடுவே. ஓ பலன் தாருமே. பலன் தாருமே. உம்பலத்தா என்னை நடத்திடுவே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ நடத்திடுவே. திறனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுவே. கைகளை உயர்த்தி பலன் தாருவே. ஓ பலன் தாருவே, பலன் தாரு. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? என்னை நடத்திடுவே. ரெண்டு கரங்களை உயர்த்திக்கோங்க. பலன் தாருவே,
சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் பலன் தாரும் ஆண்டவரே. உங்க பலன் எடுத்திடுமே. நீங்க மாத்திரம் தான் பாட போறீங்க, பலன் தாரும் என்று. விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஆமென். நடத்திடுமே பலன் தாருமே, பலன் தாருமே. உங்க பலன் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க. ஆமென், 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 ஆமென். ஊற்றிடுமே உங்க வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது ஆண்டவரே. ஓ, உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தேவை. ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே, உங்களுடைய வல்லமையை எனக்குள்ள ஊற்றுங்க, என் சரீரத்துல ஊற்றுங்க, என் ஆவியில ஊற்றுங்க, என் ஆத்மாவில ஊற்றுங்க. இயேசுவே, ஊற்றிடுமே உங்களுடைய வல்லமையை. கைகளை தட்டி ஆமென். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. ஓ, வல்லமை, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுமே, எழுப்பிட. ஆமென். வல்லமை, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கை தட்டி நல்லா உற்சாகமா. ஓஹோ, தேடுமே வல்லமையை எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. வல்லமையை ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை, வல்லமை தேசத்தை உமக்காக கலக்கிட. ஓ, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றே வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை. ஆமென். செல்லாலும் கொண்டு சென்று நீந்தச் செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீ செல்லாலும் நீந்தச் செய்யுமே. எல்லாரும் கை தட்டி விடுமே வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியாய். ஆமென். ஊற்றிடுமே வல்லமையை. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஓ, வல்லமை, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம். எழுப்பிட வல்லமை, வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றுவே. ஓ, வல்லமை, வல்லமை தாருமே,
பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள். பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. பரலோக அக்கினி இறங்கி வந்து ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டது. அப்படியாக இந்த நாளிலே, இந்த காலை நேரத்திலே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து நம் நாவுகளை தொடுவதாக, நம் சரீரங்களை தொடுவதாக, நம்முடைய உள்ளங்களை தொடுவதாக, நம்முடைய ஆவியை தொடுவதாக, நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பதாக. அருமையான சகோதரனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. glory hallelujah amen 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 amen. எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசி, ஆவியானவரே 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 உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் சரீரத்தின் மீது ஊற்றப்படுவதாக. நல்ல சத்தமா நடத்துங்க. ஆமென். glory ஆமென் 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 ஆமென். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில், இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே அக்கினியாய் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையை. ஆமென். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம். நல்ல தம்பி தங்கச்சிங்க, வாலிப பிள்ளைகள் ஆவியில நிரம்பணும், வாலிப பிள்ளைகள் ஆவியில நிரம்பணும், சின்ன பிள்ளைகள் ஆவியில நிரம்பணும். இது ஆவியில நிரம்புகிற நேரம், அபிஷேகத்துல நிரம்புகிற நேரம். இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, இது பரலோக தெய்வம் இறங்கி வருகிற நேரம். பரலோக தேவன் வானத்தை பூமி உண்டு பண்ணினவர் இறங்கி வருகிற நேரம். ஆமென் ஆமென் ஆமென். தேசத்தை உமக்காக அபிஷேகம் அபிஷேகம். அனல் மூட்டி உமக்காக எழுப்புமே, ஓ வல்லமை வல்லமை தாருமே. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, வல்லமை வல்லமை தாருமே. ஓ ஹalleluya ஹalleluya. ரிபலமா ஷவரபரியம் தரபோ. glory to God. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எல்லா அந்நிய பாஷைகளை பேசுங்க. glory to God glory to God. நல்ல பேசுங்க. எல்லாரும் ஆவியில நிரம்புங்க. ஊற்றிடுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். புகலிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. நாங்கள் யாரிடம் போவோம்? பேதுரு சொல்கிறார், நாங்கள் யாரிடம் போவோம் ஆண்டவரே? இயேசு கேட்கிறார். எல்லாரும் போய்விட மனதா இருக்கிறார்கள், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? நித்திய ஜீவ வசனங்கள்
இயேசுவே உம்மிடத்தில் தானே உண்டு, உம்மிடத்தில் தானே உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. இயேசுவே உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் ஒரு நாளும் கண்கள் நீதிமானை பார்க்கின்ற, செவிகள் இயேசுவின் கண்கள் நீதிமானை, செவிகள் இறுதி வரை, இறுதி வரை. ரெண்டு கையும் கூப்பி, அவமானம் அடைவதில்லையே அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் நீங்களாகவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக, கொஞ்சம் கூட சத்தமாக, ஆராதனை ஏசப்பாவுக்கு தானே சொல்கிறோம். பாடுவோமா? ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு புகலிடமே, என் உறைவிடமே, புகலிடமே, ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படி தேவ பிரசன்னத்தை உணருங்கள், தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருங்கள். கைகளை உயர்த்தி கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை, let us feel the presence of God in our life. வெறும் சத்தம் மட்டுமல்ல, அவர் அமைதியான நேரங்களிலும் நம் நடுவில் உலாவுகிறவராயிருக்கிறார். அவர் சித்தம் வெளிப்படுகிற ஒரு நல்ல காலை நேரம். பைபிள் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, பாடுகிற, புகழுகிற எந்த இடமாக இருக்கட்டும், அங்கே நான் வந்து விடுவேன்.
நம் ஆண்டவர் ராஜா இயேசு நம் நடுவில் இருக்கிறார். நம்புகிறவர்கள் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் மத்தியிலே உலாவுகிற அபிஷேகத்தினாலே பிரசன்னத்தினாலே நிரப்புகிறீர்களாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ரிகபா பாபா ரிகபா ரஷகா ரிகபா ரஷகா பாபா. ஆமென். இயேசுவை தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்களேன். இயேசுவை தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஓ அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை. மகாபரிசுத்தமுள்ள பிதாவே இயேசுவே உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதிக்கிற வேளையில, துதிக்கிற வேளையில, ஸ்தோத்திரிக்கிற வேளையில அப்பா பரலோக தேவன் நீர் இறங்கி வந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நீ இறங்கி வந்து இப்படி பிரசன்னமாக ஆண்டவரே உம்முடைய அக்கினியாய் உம்முடைய அபிஷேகமாய் இறங்கி வந்து உம்முடைய வல்லமையினால நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு சொன்னவரே. அப்பா உம்முடைய ஆவியானவர் பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே துதி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏறெடுத்து கொண்டதுக்காக ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தரே எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதங்களுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஏறெடுத்த ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்த எல்லா துதிகளும் ஸ்தோத்திரங்களும் நீர் முகர்ந்து கொண்டதுக்காக ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் பரலோக தேவன் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறதுக்காக உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சோர்வில எடுத்து பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியுள்ள பகுதிகள் காலங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் ஆவியானவர் கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம். சகல துதி கனமகிமை நாமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமரட்சியருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you, Pastor. உட்காருவோம். Praise the Lord. சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதத்தை நாம் அழகாக தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறுவர்கள் சண்டே ஸ்கூலுக்கு செல்வார்கள். முதலாம் வசனத்திலிருந்து அனைவரும் 7ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க போகின்றோம். ஊழியக்காரரும் மைக்கில் வாசிப்பாங்க, நீங்களும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். வாசிப்போமா? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நாய்க்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. அவர்கள் பிள்ளை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்புண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு,
அவருக்கே காத்திரு. காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஆமென், ஆமென். கடந்த நாட்களிலே வரிசையாக நாம் தியானித்து வருகின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்ற ஆலோசனைகளை நாம் கேட்டு வருகின்றோம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அப்ப என்ன செய்யணுமா? 3ஆம் வசனத்திலிருந்து நாம் படித்து வருகின்றோம். 3 வாரங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன், முதல் குறிப்பு கர்த்தரை நம்புங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புவேன். நான் கர்த்தரை நம்புகிறேன். நான் கர்த்தரை நம்புகிற பிள்ளை. நான் கர்த்தரை நம்புகிற பிள்ளை. ஆமென், ஆமென். இது நம்முடைய இருதயத்துல ஒட்டிக்கொள்ளணும். என்ன வாழ்க்கையில சூழ்நிலைமைகள், சவால்கள், வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், பயணம் செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும், மார்க்கெட்டாக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், திருச்சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், கவனிக்கணும். எல்லா இடங்களிலும் சவால்கள் நிறைந்திருக்கின்றன. சாலைகளிலே பயணிக்கும் பொழுது சில நேரங்களிலே நமக்கு அதை நினைக்கும் பொழுது இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. நேற்று அருமையான புவனா சிஸ்டர் அவர்கள் இடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், பாஸ்டர், நாளை கழிச்சு நாங்கள் ஊருக்கு போகிறோம். எங்களுடைய மருமகன் கார் ஓட்ட போகிறத நினைச்சு இப்பொழுதே எனக்கு பயமாக இருக்கிறது என்றார்கள். ஊருக்கு போகிறது நாளை கழித்து தான், ஆனால் இன்றைக்கே ஒரு பயம், அவர் எவ்வளவு வேகமாய் ஓட்டுவார் என்று. அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் அப்படிதான். நேற்று கூட நான் இரவு முழுவதும் பயணம் செய்து திருச்சிக்கு நாங்கள் வந்தோம். நம்மால் ஓரமாக சென்றால் கூட இடிப்பது போல் தான் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் இடிப்பது போல் இருக்கிறது, நமக்கு அவர்கள் நம்மை இடிப்பது போல் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. நாங்கள் வரும் வழியில் கூட ஒரு மனிதன் 2 கிலோமீட்டர் தூரம் எங்களுடைய காருக்கு அருகிலேயே வந்து கொண்டே இருந்தார். கடைசியில் நான் பாஸ்டர் சொல்லி, கவனமாக போங்க, கவனமாக, இடிக்க போகிறான், இடிச்சாலும் இடிச்சிருவான், கவனம். கடைசியில் அந்த கண்ணாடியில் லேசாக தட்டி விட்டான். இதுதான் உலகம். நாம் கவனமாக என்று 2 கிலோமீட்டர்கள் கவனத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும், பார்த்து என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும், ஏதாவது ஒரு இடம் வரும்பொழுது என்ன செய்கிறது? சிறிய ஒரு சத்தம் கேட்டு விடுகிறது, ஒரு உராய்ச்சல் ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை வாழ்க்கையாக புரிந்து கொள்ளுகிற ஒரு பக்குவத்திற்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாழ்க்கை என்பது மாயாஜாலம் அல்ல. வாழ்க்கை என்பது நாம் சிந்தனை உலகத்தில் இருக்கின்றோமே, அந்த சிந்தனை உலகம் அல்ல. வாழ்க்கை என்பது ஏதோ ஒன்று அல்ல. இட் இஸ் எ precious life. இது விலையேறப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது உலகத்திலே மனிதர்களாக ஆண்டவர் நம்மை படைத்து வைத்திருப்பதும், அதிலும் தமிழ்நாட்டிலே திருச்சியிலே வைத்திருப்பதும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பாக நான் சென்னையில் இருந்தேன். சென்னையில் இருந்து சில இடங்களுக்கு தான் நாங்கள் பயணம் செய்தோம். எங்கு பார்த்தாலும் டூலெட். ஒரு தெருவுக்கு 5 வீடுகள். அதற்கு முன்பதாகவே சொன்னாங்க, சென்னையில் இருக்க வீடுகள் எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க, டூலெட்டா இருக்கிறது. நான் நம்பலை. ஏதோ ஒரு வீடை பார்த்துட்டு வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஏதாவது ஒரு வீட்டை பார்த்து விட்டு வந்துட்டு என்ன செஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார் என்று. ஆனால் சில இடங்களுக்கு மட்டும்தான் போனோம். சுமார் 10-20 வீடுகளையாவது இந்த டூலெட் போர்டுகளை பார்க்க முடிந்தது. அப்பொழுது கேட்டேன், இத்தனை வீடுகளா? ஒரு 4 தெருவு தான் சுற்றி இருப்போம். 4 தெருவில் 20 வீடுகள் இன்றைக்கு காலியாக இருக்கிறது. அப்ப சென்னை முழுவதும் அநேக குடும்பங்கள்
அந்த ஊரிலே வாழ்வதற்கு, அந்த மலையிலே வாழ்வதற்கு பயந்து விட்டு இந்த நாட்களிலே அவரவர் ஊருக்கு போய்விட்டார்கள் என்று சொன்ன கேட்டேன். கவனியுங்க, நாம் இந்த உலகத்திலிருந்து ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய்விடுகிறோம் என்பதனால் சந்தோஷமாய் வாழ முடியுமா? சென்னையை சேர்ந்த அருமையான சகோதரிகள் இருக்கிறாங்க, சொந்த வீடு வைத்திருக்கிறவர்கள். எங்கே போவது? பொதுவாக சொல்வார்கள், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று. எங்கு போனாலும் சவால் இருக்கிறது, மறந்து விடக்கூடாது. திருச்சியிலும் சவால், சென்னையிலும் சவால், இந்தியாவிலும் சவால். வெளிநாட்டுக்கு போகலாமா? அங்கேயும் சவால். அங்கிருந்து இங்கு வந்து விடலாமா? சவால் நிறைந்த உலகம். என்ன செய்யலாம்? ஆண்டவர் சொல்லுகிறதை மட்டுமே நம்மால் செய்ய முடியும். அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை நம்பு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். ஆமென். நம்பர் 2, கர்த்தரை நம்பி, ஆக்சுவலி அந்த பாயிண்ட் இப்படி தான் முடிக்கணும். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென். எல்லாரும் சொல்லுங்களேன். கர்த்தரை நம்பி. கர்த்தரை நம்பும் பொழுது என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும்? கர்த்தரை நம்புகிறவர்கள் நன்மை செய்யணும். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தரை நம்பி. பக்கத்துல பார்த்து திரும்பி சொல்லுங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்கள், நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், நல்ல காரியம் செய்யணும். வாழ்க்கையில எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கட்டளையிடணும், எல்லாருக்கும் நன்மை செய்ய நம்மால் இயன்ற நன்மைகள். நாம் ஒன்றும் பெரிய 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 பணங்களை கைகளில் வைத்துக்கொண்டு தெருவில் செல்கிறவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. ஒரு மனிதனை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் இந்த லாக்டவுன் நேரத்தில் அநேக மக்களுக்கு பொட்டணங்களிலே பல ஆயிரங்களை ஒழித்து வைத்து தன் பெயரை கூட சொல்லாமல் கொடுத்தாராம். அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள், அநேகர் உதவி செய்கின்றார்கள், அநேக ஏழைகளுக்கு அநேக நிறுவனங்கள் உதவி செய்கின்றார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். எப்பொழுது? நம் கர்த்தரை நம்பும் பொழுதெல்லாம் நன்மை செய்யணும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், அது பைபிள் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி நன்மை. ட்ரஸ்ட் இன் தி லார்ட் அண்ட் டு குட். கர்த்தரை நம்பி நன்மையையும் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ன செய்யணுமா? சத்தியத்தை தேசத்திலே குடியிரு. ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் தேசத்திலே குடியிருக்கணும். dwell in the land. தேசத்திலே குடியிருக்கணும். நல்ல குடிமக்களாக நாம் வாழ வேண்டும். நம்பர் 3, கர்த்தரை நம்புகிறவர்கள் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். சத்தியத்தை உணவாக உட்கொள்ளணும். சத்தியம் கைகளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சத்திய வேதாகமத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், இதன்படி சொல்கின்றவைகளை நாம் கடைபிடிக்கணும். நேற்று உங்களோடு நான் பேசினேன். கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவார்னு சொன்னேன். யாருமே பிரசங்கம் கேட்கலன்னு அர்த்தம். நேற்று காலையில் உங்களோடு நான் பேசினேன்ல, ரெக்கார்டிங்ல, நீங்க வசனம் முதல்ல கேட்கணும். தினந்தோறும் உங்களுக்கு அனுப்புகிற வசனத்தை நீங்க கட்டாயம் கேட்கணும். சரி, கேட்பீங்களா? கேட்கணும். யூ மஸ்ட் லிசன். கிட்டத்தட்ட இரவு முழுவதும் பயணம் செய்து விடிய காலை 4 மணிக்கு வந்து தூங்குவதற்கு மனதில்லாமல் உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து அனுப்புகிற செய்தி, அது என்னுடைய குடும்ப செய்தி அல்ல, எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்கிற செய்தி அல்ல, என்னுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி செய்தி அல்ல, அது ஆண்டவருடைய செய்தி. அது யாருடைய செய்திங்க? யூ மஸ்ட் லிசன். நீங்க தினந்தோறும் கேட்கணும். அதர்வைஸ் சில நேரங்களிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது உங்களுக்கு கேட்காமல் போய்விடும். ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனமாய் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். when you miss listening to it, அதை நீங்க கேட்குவதற்கு நீங்கள் தயங்கி அல்லது சோம்பேறித்தனம் எடுத்து நீங்கள் வேறு காரியங்களை ஈடுபடுவீர்கள் என்றால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆவிக்குரிய விளைவு நிச்சயம் உண்டு.
அந்த விளைவு வேண்டாம் என்பதற்காக தேவன் தினந்தோறும் உங்களோடு இடைப்படுகின்றார். ப்ளீஸ் லிசன். ஒவ்வொரு நாளும் தயவு செய்து கேளுங்க. நீங்க கமெண்ட் கொடுக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐ லைக் இட். அதை நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அதை தாண்டி எல்லாரும் நீங்க கேட்கணும். ஆமென். நேற்று என்ன பேசினேன்? இந்த வார்த்தைகளை நீ கவனமாக கேட்டு அதன்படி செய்வாய் என்றால், கவனமாக கேட்கணும். அந்த வசனமே அதுதான் சொல்லுது. ஆக்சுவலி நேற்று பிரசங்கம் பண்ணதே வசனத்தை என்ன செய்யணுமா? கவனமாக கேட்கணும், அதன்படி செய்யணும். செவி சாய்த்தால், பைபிள் வசனம் சொல்லுகிறது, செவி சாய்த்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? உன்னைய வாலாக்காம தலையாக்குவார். ஒரு ஆசீர்வாத செய்தி. அநேகர் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அது ஒரு தீமையான செய்தி கிடையாது. ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற பிளான், உங்களை வாலாக்காம தலையாக்குவார். உங்களை கீழாக்காம மேலாக்குவார். பிலீவ், ட்ரஸ்ட் இன் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை நம்பி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் துவங்குங்கள். அந்த நாள் ஒரு நல்ல நாளாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறும். இந்த பூமியிலே எல்லாமே மாயை. ஒரு காரியம் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நாம் பார்க்கின்ற எல்லாமே மாயை. ஒரு நாள் திடீரென்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பைபிளிலே, நம் எல்லாருக்குமே வயதாகும். வயதான உடனே நம்ம ஏதாவது ஒரு மூலையில் உட்கார வைப்பார்கள். ஓரமா உட்காரு பாட்டி, ஓரமா உட்காருமாங்க. தாத்தா ஓரமா உட்காருங்க. வயசாயிடுச்சுன்னா நோனா நோனா நோனன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓரமாய் உட்கார் என்று சொல்வார்கள். அடுத்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? இன்னும் உயிரோடு இருந்துகிட்டு நம்ம கழுத்து இருக்குதும்பாங்க. இந்த கிழவி இன்னும் உயிரோடு இருந்துட்டு நம்மளை கழுத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. நன்றாக அமைதியாக கவனமாக கவனியுங்கள். அழகாக பிரசங்கியின் புஸ்தகத்திலே சாலமோன் ஞானி சொல்லுகிறான். சொல்லுங்க, என்ன சொல்லுகிறான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மாயை. இன்னும் சத்தமா சொல்லுங்க. மாயை. மாயை. சூரியனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மாயை. A day will come. ஒரு நாள் வரும், ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகின்றது. இன்றைக்கு நான் மேடையில் இருக்கிறேன், நீங்க எல்லாம் கீழே இந்த நிலைமைகள் எல்லாம் மறுபடியும் மாறும். எதுவும் நிரந்தரம் அல்ல. எல்லாருடைய சூழ்நிலையும் மாறும். நேற்று நான் ஒரு வீட்டிற்கு ஜெபத்திற்கு கடந்து சென்று விட்டு திருவருவூர்லிருந்து வரும்பொழுது என் மகனிடம் சொன்னேன், ஒரு மலைக்கோயில், அந்த திருவரும்பூர் பாலம் இறங்கின உடனே அந்த மலைக்கோயிலிலே, திருச்சியிலே நான் சுப்பிரமணியபுரத்தில் பாஸ்டரா இருந்தேன். ஆனா தங்கினது அங்க தங்கினேன். அந்த மலைக்கோயிலில் பஸ்ஸுக்காக எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 2 மணி நேரங்கள் 3 மணி நேரங்கள் ஒரு டவுன் பஸ்ஸிற்காக நான் காத்திருந்திருக்கிறேன். மனது பதபதைக்கும். ஐயோ, இன்னைக்கு எனக்கு ஆப்சென்ட் போட்டுருவாங்க சர்ச்சில். நான் பஸ்ஸுக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன். இவ்வளவு நேரம் பஸ்ஸுக்கு 2 மணி நேரங்கள். நான் சொன்னேன், 2 மணி நேரங்கள் இந்த ரோட்டில் நின்றிருக்கிறேன். நான் அன்றைக்கு நினைக்கவில்லை, 24 வருஷத்துக்கு முன்பாக அன்றைக்கு நினைக்கவில்லை, ஆண்டவர் எனக்கும் ஒரு காரை கொடுப்பார், அந்த காரிலே ஊழியத்திற்கு இதே ரோட்டிலே வருவேன் என்று அன்றைக்கு நினைக்கவில்லை. வரும் வழியிலே ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், அன்றைக்கு நினைக்கவில்லை, அன்றைக்கு நான் நினைத்தேன். அதே ரோட்டிலே பஸ்ஸுக்காக 2 மணி நேரம் காத்திருந்த போது அன்றைக்கு எனக்கு தெரியவில்லை, 24 வருஷத்துக்கு பிறகு இதே ரோட்டிலே கர்த்தர் நமக்கு ஒரு காரை கொடுப்பார், வேகமா போகலான்னு. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. எதுவுமே உடனடியா என்ன செய்யறது இல்லைங்க. சொடக்கு போடுகிற நேரத்தில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அமேசான் ஸ்டோருக்கு போனீங்கன்னா அங்கே இப்போ புதிய புதிய டிவைஸ் விற்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த டிவைஸ் ஆன் பண்ணிட்டு நீங்க என்ன கேட்டாலும் அது உடனே செய்யும். பேசினால் போதும். ஃபேனை ஆன் பண்ணு,
பொண்ணுட்டு சொல்ல ஃபேன் ஆன் பண்ணு, ஃபேன் ஆன் பண்ணு, அதுவே ஆன் பண்ணிடும். ஏசி ஆஃப் பண்ணு சொன்னா போதும், அது ஆஃப் பண்ணிடும். இனி பாத்திரம் கழுவு அப்படின்னு உடனே அதுவே அந்த மெஷினோட பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் பாஷ் மிஷின் வந்துருச்சு, பாத்திரம் கழுவுற மிஷின். இனி நம்ம அந்த அமேசான் டப்பாட்ட சொன்னா போதும், ஒரு சின்ன டப்பா தான், மூக்கு பொடி டப்பா மாதிரி, அது பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிடும். குக்கர் ஆஃப் பண்ணு, அது இனி பாருங்களேன் ஒரு நாள் வரப்போகிறது. மிக்ஸி ஆஃப் பண்ணு, அந்த வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விடு. இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் இந்த டப்பாவிடம் இந்த வைஃபை கனெக்டட் அந்த பாக்ஸோடு பேசினா போதும், இனி அனைத்தும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அனைவருடைய வீடுகளிலும் இனி கம்ப்யூட்டர் வேலைக்கு வரும். எப்படி கம்ப்யூட்டர்கள் ஒவ்வொருடைய கைகளுக்கு வந்து விட்டதோ அதே போல இனி கம்ப்யூட்டர் ரோபாக்கள் வீட்டை சுத்தம் செய்கின்ற நேரம் வந்து விட்டது. நீங்க இந்த பாக்ஸ்ட சொன்னா போதும். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் மாற முடியுமா? இயேசு மாறுகிறவரா? இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை நம்பு. நம்பர் 2, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நம்பர் 3, அவருக்கு உன் வழியை என்ன செய்? ஒப்புக்கொடு. எங்க போறீங்க, எங்க வர்றீங்க, என்ன பேச போறீங்க, என்ன சிந்திக்க போறீங்க, என்ன திட்டமிடுகிறீங்க, எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. பைபிள் சொல்லுகிறது, ஒரு வீடு கட்டுகிறார் என்றால் வீடு கட்டுவதற்கு முன்பதாக உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவன். தனக்கு உண்டாகும் செலவை உட்கார்ந்து என்ன செய்யணுமா? வீடு கட்டுகிறவர் முன்பதாகவே உட்கார்ந்து கணக்கு பார்க்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. பைபிள் அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறது. உன் வழியை ஒப்புக்கொடு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுங்களா? 7ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். அந்த 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை நோக்கி அமர்ந்து, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அமர்ந்திடு. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை நோக்கி அமர்ந்து, கர்த்தரை பார்த்து உட்கார்ந்துடுங்க. வீடுகளில் கொஞ்ச நேரமாவது ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். வீட்டு ஜெபம், வீட்டில் தனி ஜெபம் கம்பல்சரி, மஸ்ட். இதுவரை உங்களுக்கு அப்படி பழக்கம் இல்லாவிட்டால் இனிமேல் அந்த பழக்கம் வர வேண்டும். யூ மஸ்ட் ப்ரே. சிட் சம்வேர். எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டில் உட்காருங்கள். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் என்னை விட்டு விடுங்கள் என்று உங்கள் மனைவி பிள்ளைகளிடம், உங்கள் அப்பா அம்மாவிடம் சொல்லுங்கள். கதவை அடைத்துக் கொள்ளுங்கள். எதுவும் தெரியாவிட்டால் பைபிளை திறந்து வைத்துக் கொண்டு வரிசையாக பைபிளை வாசித்துக் கொண்டு வாருங்கள். பின்பு ஆண்டவரை பார்த்து உட்கார்ந்து, ஆண்டவரே, காலையிலே உங்களுக்கு முன்பாக வந்து நான் அமர்ந்து இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை, ஆனால் இயேசு நீர்தான் தெய்வம், நீர்தான் ரட்சகர், நீர்தான் மீட்பர், நீர்தான் என்னை காப்பாற்றுகிறவர், நீர்தான் எனக்கு சாப்பாடு போடுகிறவர், நீர்தான் எனக்கு வேலை தந்தவர், நீர்தான் எனக்கு வீட்டை தந்தவர், நீர்தான் எனக்கு பணம் தருகிறவர், எல்லாமே நீர்தான், 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 நீர்தான். நான் செய்ய போவதெல்லாம் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பாக நான் இந்த நேரத்தில் டிவி சத்தம் என் காதுகளில் விழக்கூடாது, இந்த நேரத்தில் போன் சத்தம் என் காதுகளில் விழக்கூடாது, என் மனைவியின் சத்தம், என் மகனின் சத்தம், என் கணவனின் சத்தம், என் சொந்தக்காரர்களின் சத்தம் என் காதுகளில் விடக்கூடாது. இந்த நேரத்தில் என் சத்தம், என் காதுகள் எல்லாம் உங்களையே நோக்கி கொண்டிருக்கணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாவிட்டால் அந்த நேரத்தில் இந்த செய்தியை, நாங்கள் தினந்தோறும் அனுப்புகிற செய்தியை நீங்கள் போட்டு சற்று நேரம் கேளுங்கள். அது ஒரு 5 நிமிடம் வரும். பின்பு அதை ஆஃப் பண்ணிடுங்க. பின்பு அந்த வசனத்திலிருந்து நீங்கள் அந்த வேத பகுதியை எடுத்து, சொல்லுகிற வேத பகுதியை கைகள் எடுத்து வைத்துக்கொண்டு மீண்டும் தனியாக உட்கார்ந்து வாசியுங்கள். நான் பேசுகிறது அல்ல முக்கியம், தேவனே பேசுவார். நான் பேசினேன் என்பதற்காக நீங்கள் கேட்க வேண்டாம், தேவன் உங்களோடு பேச போகிறார் என்பதற்காக நீங்கள் கேளுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு புரிகிறது என்றால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 46வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் என்ன செய்யணுமா? அமர்ந்திருந்து நானே போதும் பிரதர். Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருங்கள். ஒன்றும் நீங்க செய்ய வேண்டாம். இன்றைக்கு நம்ம இடத்துல பெரிய ஒரு பயங்கரமான வாசலிலே ஒரு 50 கிலோ ஒரு கல் இருக்கிறது. அதை சிஸ்டர் நீங்க எப்படியாவது தூக்கி கொண்டு வந்து ஸ்டேஜில் வச்சிடணும், அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்பு, இல்லவிட்டால் நரகத்துக்கு போயிடுவீங்க. நேற்று ஒரு சின்ன தம்பியை நான் பார்த்தேன், விளையாடி கொண்டிருந்தான். அவனை பார்த்து கேட்டேன், தம்பி ரெடி ஆயிட்ட போலன்னு அவன் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப சின்னவன், ஒரு 4-5 வயது. அவன் சர்ச்சுக்கு வர மாட்டான், அவனுடைய குடும்பம் அருகில் தான் இருக்கிறது. ஜெபம் செய்து பிறந்த குழந்தை. ரெடி ஆயிட்ட போல வேற ஒன்றுமே நான் பேசல. அப்ப எங்க போற அப்படிதான் கேட்டேன், வேற எதுவும் பேசல. நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, உங்க அம்மாவை எங்க, உங்க அப்பாவை எங்க, அதெல்லாம் கேட்கல. அப்ப உன்னைய எங்க பார்க்கலாம் அப்படின்னு அவனே சொல்லிட்டான், என்னை நரகத்தில் நீங்க பார்க்கலாம் பாஸ்டர். நான் சொன்னேன், நரகத்துல நான் உன்னை நிச்சயமா பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறதுக்காக உனக்கு பாஸ்டரா இல்லை, ஆனா உனக்கு இந்த அறிவு இந்த சின்ன வயதுல இவ்வளவுதான் இருப்பான், அந்த ஸ்பீக்கர் வயரம் தான் இருப்பான், இதை விட கொஞ்சம் இவ்வளவு இருப்பான். உன்னை எங்க பார்க்கலாம்னு 3 தடவை கேட்ட உடனே 3ஆவது தடவை எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் எங்க தான் போக போறான்னு. இன்றைக்கு என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டாம், அந்த பிள்ளைக்கு தெரிகிறது நரகத்து இப்படியே வாழ்க்கை போனால் நரகத்துக்கு தான் போவேன் என்று. ஆண்டவர் சொல்றாரு, பி ஸ்டில், அமர்ந்திருங்கள். சில நேரங்களிலே நம்மால் அமர்ந்திருக்க முடியாத சூழ்நிலைமைகள் வரும், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அமர்ந்திருங்கள். இந்திய நாட்டின் பிரதமர் எல்லாருக்கும் யோகா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார், யோகாவை ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மில் சிலர் கூட அந்த யோகாவை தெரிந்தோ தெரியாமலோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நமது திருச்சபைக்கு வருகிறவர்கள் இந்த யோகா பயிற்சிகளை செய்யக்கூடாது என்பதை கட்டளையாக, ஆலோசனையாக இல்லை, கட்டளையாகவே சொல்றேன். அதனால் உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்பினால் வெளியே வரட்டும். அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி படித்த அந்த பிள்ளை நரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யோகா பண்ணா நரகத்துக்கு போவாங்களான்னு, அதெல்லாம் ஆரம்ப ஸ்டெப், அதெல்லாம் ஸ்டெப் 1. வேற வழியே இல்லை பாஸ்டர், நான் கற்றுக் கொடுக்கணும். அந்த வேலையை தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள். சாப்பிட முடியாது, பட்னியாக தான் இருக்கணும், பரவாயில்லை. பட்னியாக இருந்து செத்து பரலோகத்துக்கு போகலாம். வயிறு நிறைய சாப்பிட்டு எங்கே போக முடியாது? எங்கே போக முடியாது? நரகத்துக்கு போக முடியாது. பட்டினியாக இருந்து செத்து எங்கே போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். யோகா, அந்த யோகாவில் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த துண்டை போட்டு என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும், சும்மா சொல்லுங்க. டவல் விரிச்சு உட்காந்துடணும். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு இப்படி வாங்குறேன், மூச்சை இப்படி விடுறேன் அப்படின்றது தான். அது சிம்பிள் எக்ஸசைஸ் பாஸ்டர், உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அதனால பேசுறீங்க நீங்கள் சொல்லலாம். ஓகே, பரவாயில்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அறிவில் சொல்கிறேன். அதற்கு பதிலாக ஒரு சாதாரண ஒரு இடத்துல, ஒரு மூலையிலே, அல்லது ஒரு நடுவீட்டிலே, அல்லது ஓரமாக பரிசுத்த வேதாகமத்தை கைகள் எடுத்துக்கொண்டு எவ்வளவு நேரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ நேரம், இவ்வளவு நேரம் தான் இல்லை, நீங்கள் அமர்ந்திருந்து நம் வாழ்க்கையை கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி அப்படியே அமர்ந்திருந்து, எதுவும் பேச வேண்டாம். சத்தம் போடணுமா, கத்தணுமா, கதறணுமா, அழணுமா, துடிக்கணுமா, நெஞ்சில போட்டு அடிக்கணுமா, உருளணுமா, ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட்
பைபிள் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து. ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல ஆசைப்படுறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 14 வசனம் 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் என்ன செய்ய போறேன்? சொல்லுங்க. சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு ஸ்டைல் இருக்குது. என்ன ஸ்டைல்னா, நீ சும்மா இரு மகளே, என் பிரசன்னத்துல வந்து உட்கார்ந்துகொள், என்னுடைய வார்த்தையை கேள். எனக்கு மீண்டும் ஞாபகம் வருகிறது ஒருவர் சொன்னது, அது இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நீங்க சொல்றது போல ஜெபம் பண்ணினால் சர்ச்சுக்கு வந்த சோறு இயேசு போடுவாரான்னு சொன்னதுக்காக இயேசு உயிரை புடுங்காம இருந்தார் பாருங்க, அந்த உயிரை வாழ்க்கையிலிருந்து எடுக்காம இருந்தார் பாருங்க, அதுக்காக கடவுளுக்கு முழங்கல் போட்டு முதல்ல நன்றி சொல்லணும். ஊமையாகாம இருந்தோம் பாருங்க, இவ்வளவு சொன்ன பிறகும் அவர் அமைதியா இருந்தார் பாருங்க, அதுக்காக முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். இல்லாட்டா நம்ம வாழ்க்கையில உயிரை பிடிங்கி எடுத்திருந்தாருன்னா என்ன ஆகும்? இவ்வளவு பேசுறேனா? ஆஹா, எத்தனை பேர் இந்தியாவில் திருச்சியில ஊமைகளா பிறந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் திருச்சியில கண் தெரியாம பிறந்திருக்கிறாங்க. நம்ம திருச்சியை மட்டும் பேசுவோம், எத்தனை பேர் இந்த திருச்சியில காது கேட்காதவங்க இருக்கிறாங்க. போலியோ அட்டாக்ல எத்தனை பேர் கை விளங்காம கால் விளங்காம பிறந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி பிறக்க வச்சாரா? இங்க போலியோ அட்டாக்கா? கண்ணு தெரியலையா? காது கேட்கலையா? ஊமையா? ஆண்டவர் நல்லா படைச்சிருக்கிறாரு. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு முறை நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை நன்றாக படைத்தீரே, நன்றாக படைத்தீரே, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. ஆமென். சிக்னல்ல பிச்சை கேட்கிற பிள்ளைங்களை பார்த்தா மனசு வலிக்கும். ஆனா கர்த்தர் நம்மை பத்திரமா வச்சிருக்கிறார். சில பெண்கள்லாம் பார்த்திருப்பீங்க, உங்க வயசுடைய பெண்கள், ஒரு சின்ன குழந்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு எங்கிருந்து அந்த பெண் வந்தால் என்று தெரியாது, மனசு வலிக்கும். சிலர் ஆண்களாகவும் பிறக்காம பெண்களாகவும் பிறக்காம இரண்டுக்கும் நடுவில் மூன்றாம் பாலினத்தவராக பிறந்து ஆண்கள் பெண்களின் வஸ்திரத்தை தரித்து தெருக்களில் நின்று ஒவ்வொருவனாக தட்டி தட்டி பிச்சை கேட்கிறதை பார்க்கும் பொழுது மனசு வலிக்கும். ஆனா இன்னொரு பக்கம் மனசு சொல்லும், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இந்த இயேசு எனக்கு என்ன செய்தார் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறோமே. நான் சபைக்கு வந்தால் அந்த நேரத்தில் எனக்கு இயேசு சோறு போடுவாரா என்று கேட்கும் பொழுது உயிரை எடுக்காமல் இருந்தாரே, அந்த கேள்விக்கு அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் ரொம்ப பாரமான ஒன்றையும் சொல்லல. நான் சொன்னேன்ல, வாசல்ல ஒரு 50 கிலோ கல் இருக்கிறது, ஒவ்வொருவரா எடுத்து அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்து இங்கே வைத்தா தான். ஒரு காலத்தில் இளந்தாரி கல் என்று சொல்வார்கள், அந்த கல்லை தூக்கி காட்டினதான் பொண்ணு கொடுப்பாங்க. அது மாதிரி அங்க இருக்கிற கல்லை இங்க கொண்டு வைக்கிறவங்களுக்கு தான் பரலோகம் கிடைக்கும்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 50 கிலோ கல், நீ இருக்கிறதே 30 கிலோ, எப்படி தூக்க முடியும்? அப்படி தினந்தோறும் வந்து அம்மா தூக்க முடியலம்மா, தூக்க முடியலம்மா, ஒவ்வொருத்தரும் நான் முதற்கொண்டு தூக்க முடியல, தூக்க முடியல. ஏன்? எத்தனை கிலோ? 50 கிலோ. எப்படி தூக்குவது? தூக்க முடியல. பரலோகம் போக மாட்டேனா? ஆண்டு சொல்ற, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இங்கே மறுபடி யாத்திராகமம் 14:14 ஆண்டு சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யணுமா? சும்மா இருங்க. இது எனக்கு என்னமோ ஆண்டவர் வேற எதையாவது சொல்லியிருந்தா நம்ம செஞ்சிருப்போமோ. அந்த 50 கிலோ தூக்கி கொண்டு வைன்றா நம்ம ரொம்ப பயங்கரமான எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் முட்டையெல்லாம் தினந்தோறும் சாப்பிட்டு கறியெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் ஸ்பெஷலாக போய் அந்த 50 கிலோவை தூக்குறதுக்கு 10 கிலோ ஃபஸ்ட்டு, 2வது நாள் 20 கிலோ, 30 கிலோ, 3வது நாள் 50 கிலோ கரெக்டாக வந்து ஒரு நாள் சர்ச்சில் வந்து தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டிருப்போமோ? சும்மா இருங்கள் என்று சொன்னதுதான் நமக்கு கஷ்டமாகி விட்டதோ? நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லுதுதான் நமக்கு மனசுக்கு வலிக்கிறதோ?
தேவன் எதிர்பார்க்கிறது அவர் சமூகத்தில் வந்து சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். எதுவும் ஒன்றும் நத்திங். அமர்ந்திருங்கள். உங்க வீட்டையும் திறந்து, அதனாலதான் இயேசு சொன்னார், உங்க வீட்டில் அறை கதவை திறந்து அப்புறம் என்ன செஞ்சிடணுமா? உள்ள போயிட்டு என்ன செஞ்சிடணுமா? சொல்லுங்க. பூட்டு. எல்லாருக்கும் ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த அறை கதவை திறந்து உள்ள போய் உட்கார்ந்துட்டு என்ன செஞ்சிடணும்? பூட்டிட்டு உங்க வீட்டுக்குள்ள சும்மா உட்காருங்க கொஞ்ச நேரம். ஆனா யார நினைக்கணும்? அங்க நினைக்கணும். அப்படிப்பட்ட கொஞ்சம் ஜெப நேரங்கள், தியான நேரங்கள், இயேசுவோடு செலவிடுகிற நேரங்கள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தேவை. ஆமென். அநேக நேரங்களிலே சும்மா போய் பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம், பேங்க் வாசல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம், ஏடிஎம்க்கு முன்னாடி சும்மா, ஃப்ரெண்டுங்க வீட்டில் போயிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். அப்புறம் அந்த வார்த்தையை வேற பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். டிவிக்கு முன்பாக சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஏதாவது அதிசயம் நடக்கணும்னா நீங்க ஏன் சமூகத்துக்கு வந்து சும்மா உட்காருங்க. பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம் தங்கச்சி. ஒரு 500 ரூபாய் கொடுக்கணும் பாஸ், கொஞ்சம் செலவாகும் ஏசுநாதருக்கு. நோ நோ. ஒரு 300 ரூபாயாவது கொடுக்கணும், கொஞ்சம் ஏழைகள்லாம் ஒரு 250 ரூபாயாவது கொடுங்க. நோ. 2 காசு கூட கொடுக்க வேண்டாம், 1 காசு கூட கொடுக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்பதற்காக அவருக்கு நீங்கள் செலுத்துகிற நன்றி. சத்தமோ ராமன் சொல்லுங்களேன். மாறாக நீங்கள் சும்மா இருங்க. பைபிள் சொல்லுகிறது, அவர் நமக்காக என்ன பண்ணுவாராம்? யுத்தம் பண்ணுவார். பி சைலண்ட். பல நேரங்களில் நாம் அமைதியாக இருக்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த 2020 நினைச்சு பாருங்க. உலகத்தில் நீங்க நினைச்சிருப்பீங்களா இப்படி ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிற ஒரு வாழ்க்கையை கனவு கண்டு இருப்போமா? ஒரு சிலர் சொல்லி இருக்கிறாங்க, யார் என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குது. ஆனாலும் நேற்று ஒரு ப்ரொஃபஸர் ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் சொன்னார், அண்ணி அடுத்த அகாடமிக் இயர் தான், அப்படின்னா அடுத்த ஜூன் மாசம் தான். அப்பா, அடுத்த ஜூன் மாசம் இன்னும் 6 மாசம் 7 மாசம் இருக்கிறது. நீ அடுத்த ஜூன் மாசம் தான் பள்ளிக்கூடம் திறக்கும். ஒரு ஆண்டு வீணாகி போய்விட்டதே. ஆனாலும் பிரசங்கி சொல்லிட்டான், அதுவும் மாயை. ஒரு ஆண்டு வீணாக போனால் என்ன, அது லாபமாக போனால் என்ன, அதுவும் அந்த ஆண்டு லாபமாக மாறினால் என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை இந்த கொரோனாவை வராமல் நம்ம எல்லாரும் அங்கும் இங்கும் எப்பொழுதும் போல வழக்கம் போல இருந்திருந்தால் என்னதான் ஆயிருக்கும்? எல்லாம் மாயை, 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 மாயை. வசனம் சொல்லுகிறது, நீங்க சும்மா இருங்க. அந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன். தயவு செய்து சங்கீதம் 37 பாஸ்டர் எடுத்து வாசிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து, எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருப்பேன். யாருக்காக? கர்த்தருக்காக. ஒரு சில காரியங்களை நான் சொல்லி இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். வெயிட்டிங் பீரியட், சைலன்ஸ், இந்த காத்திருக்கிற நேரம். வெயிட்டிங் பீரியட் is not a wasting period. சொல்லுங்க, waiting time is not a wasting time. waiting time wasting time கிடையாது. நிறைய பேருக்கு, அநேகருக்கு என்னன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு பிஸியான ஆள் தெரியுமா? வேஸ்ட் ஆயிடுச்சு, 1 hour வேஸ்ட் ஆயிடுச்சு, 1 hour வேஸ்ட் ஆயிடுச்சு. இனி தேவ சமூகத்தில் நமக்கெல்லாம் 1 hour ப்ராஃபிட் டைமாக மாறணும்னா, நம்ம லைஃப் ப்ராஃபிட்டாக மாறணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour வெயிட்டிங் டைம் ஆண்டர்கிட்ட போடணும். சில லாங் பஸ் எல்லாம் போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு விழுப்புரத்தில் ஒரு வெயிட்டிங் டைம் அவர் போட்டுருவார் டிரைவர். என்ஜின் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும், கொஞ்சம் ஓரமாக வண்டி நிற்கட்டும். தினந்தோறும்
பரபரப்பான வாழ்க்கை இருப்பது போல் காட்டிக்கொள்ள வேண்டாம். தாவீதை விடவா, தாவீது ஒரு அரசன், அவனை விடவா நம்மெல்லாம் பிஸியா இருந்துட போறோம்? சாலமோன் ஒரு அரசன், அவனை விடவா பிஸியா இருந்துட போறோம்? நெகேமியா முக்கியமான, யோசேப்பு பிரதமர், பிரைம் மினிஸ்டர் ஜோசப், அவரை விடவா நம்ம பிஸியா இருந்துட போறோம்? வெயிட்டிங் டைம் இஸ் நாட் a wasting time. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லும் பொழுது, என்ன பாஸ்டர் சும்மா போய் ஆண்டோடி சமூகத்தில் 1 மணி நேரம் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதா? எஸ். அதனால என்ன லாபம் பாஸ்டர்? ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. என்ன லாபம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடை. என்ன பலன் அடைப்பாங்க? புது பலன். எல்லாரும் கவனிங்க. இப்போ வெயிட்டிங் பீரியடுனுடைய விஷயம் புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் காத்திருக்கிற அனுபவம் நம்ம விசுவாசத்தை சீரழிக்கும். விசுவாசத்தை என்ன பாஸ்டர் எவ்வளவு நாள் தான் இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு? ஒருவேளை என்கிட்ட ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், 96 பஸ் ஸ்டாண்டில் 2 மணி நேரம் நின்னேன். பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பஸ் ஸ்டாப்பில். மகனே, 25 ஆண்டுகளுக்கு பிறகு இதே ரோட்டில், 25 ஆண்டுகளுக்கு பிறகு இதே ரோட்டில் நீ காரில் போவாய். என்னன்னா 25 வருஷமா? 25 வருஷமா? ஆனா அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு. ஆனா அவருக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வழியா நீங்க கடந்து போகலாம். அப்படியே அமைதி ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருங்க. அவருக்கு ஒரு டைம் தெரியும். அந்த டைம்ல கர்த்தர் உங்களை சரியா உயர்த்துவார். யாரும் ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டா உயர்த்துவார். துல்லியமா உங்களை அழகாக உயர்த்துவார். ஒருவரும் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்ற, நீ சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன். மகனே மகளே, நான் யுத்தம் பண்றேன், நான் பார்த்துக்கொள்றேன், நீங்க அமர்ந்துருங்க. உங்களுக்கு இன்னொரு காரியம் நான் செய்யறேன், புது பலன் தருவேன். என்ன தருவேன்? நீ காத்திருக்கிற, பட் யூ வில் ரிசீவ் a new strength. ஒரு புது பலன். அந்த பலன் எப்படி இருக்குமா? கழுகுகளை போல செட்டைகள் அடித்து சட 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 என்று செட்டைகள் அடிச்சு எழும்புவார்கள். அவர்கள் ஓடினான். ஆமென். ஆமென். அந்த புது பலன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான், வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா. யாரை தவிர? உம்மை தவிர, உம்மை தவிர. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், பாடுங்க. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அவர்தான் நமக்கு. அப்ப நம்ம அல்டிமேட்டம், நம்ம கோல். இப்போ ஒரு 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 ஃபுட்பால் கிரவுண்டில் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருந்தால், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த போஸ்ட்டுக்குள்ள என்ன அடிக்கணும்? பந்து அடிக்கணும். எங்க வேணாலும் அடிக்க முடியாது. எவ்வளவோ இடம் இருக்கும். வெளியில போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க? அவுட். ஆனா அதே பால் அந்த கம்பிக்குள்ள, அந்த சதுரங்கத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு கோல். அந்த கம்பிக்கு லெஃப்ட்ல போனாலும் அவுட்டு, ஆனா ரைட்ல போச்சுன்னா அது கோல். ஆமென். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான், ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி தான். எங்க வேணாலும் எத்திக்கிட்டு இருக்கிறோம். சில சமயம் அவுட் ஆக்கி விட்டுறோம், திட்டார்னு எத்துறோம். சிலர் கண்ணை மூடிட்டு அடிப்பாங்க, திட்டார்னு, எங்கிட்டாவது போகட்டும்னு. இல்ல, பயிற்சியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்ல ஒரு கால்பந்து விளையாட்டை உருவாக்கி கொடுக்கிறவங்க என்ன செய்வாங்க? இல்லம்மா இல்லப்பா,
இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்க கூடாது. அங்க ஒரு சதுரமா ஒரு கம்பி தெரிகிறது பார், அதற்குள்ள அடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மாத்திரம் முயற்சி பண்ணு. அங்கேயே உன் கவனத்தை செலுத்து. அதை நோக்கி ஓடு. அந்த கோல் போஸ்ட நோக்கி ஓடு. அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் ஓடுவதில் அர்த்தம் இல்ல. அங்கே நோக்கி ஓடு. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. அங்கேயும் இங்கேயும் உட்கார்ந்து பிரயோஜனம் இல்ல. அவங்கள பார்க்கறது, இவங்கள பார்க்கறது, அவங்க உதவி செய்வாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஆலோசனை, நோ நத்திங். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை மகளே. அன்பு சகோதரர்களே, நமக்கு ஒருவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் அவரையே நோக்கி, ஆமென், ஹல்லேலூயா, அவரையே நோக்கி, இயேசுவையே நோக்கி நாம் ஓடக்கடவோம். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். கீஸ் கொடுங்க. ஆமென். நான் உங்களுக்காக உங்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்க போகிறேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்கள். எப்படி 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 செய்யணுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே காத்திரு. ஆமென். அப்படி ரெண்டு கையும் கும்பிட்டு, அப்பா, சில நேரங்களில் காத்திருக்கிறது என் மனசை சோர்வடைய செய்கிறது. காத்திருக்கிறது என் டைம் வேஸ்ட் ஆகிறது போல காட்டுது. நான் கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஒரு சில மனிதர்களை சொல்றேன். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான் பிரதர். யோசேப்பு 14 வருஷம். அதுக்கு நடுவுல எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியும் உங்களுக்கு? தெரியும். இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் அந்த கானானுக்கு போறதுக்கு. எல்லார் வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட வருஷம் இருக்கு. புரிஞ்சுச்சா? ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபரெண்ட் ஆகும். சிலருக்கு 5 வருஷம், சிலருக்கு 10 வருஷம், சிலருக்கு 40 வருஷம் கூட ஆகலாம். சிலருக்கு ஓபேத் ஏதாம் வீட்டுல கர்த்தருடைய பெட்டி வந்துச்சான், 3 மாசத்துல ஆசீர்வாதம் வந்துருச்சான். ஆனா அதே கர்த்தருடைய பெட்டி ஏத்தியனாகிய அபினதாப் வீட்டுல இருந்துச்சான், 20 வருஷம் இருந்துச்சான். 20 வருஷம் ஒருத்தன் வீட்டுல இருந்திருக்கு, ஒண்ணுமே நடக்கல, எல்லாரும் அழுதாங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. ஆனா very only in 3 months of time, எப்படிங்க 3 மாசத்துல ஒருத்த வீட்டுக்கு பெட்டி வந்துச்சு, கர்த்தருடைய பெட்டி, ஆசீர்வாதம். சொல்ல முடியாது. ஒருவேளை கர்த்தர் 3 நொடியில கூட அற்புதம் செய்வார். 1 நொடியில கூட அற்புதம் செய்வார். 1 மணி நேரத்தில் அற்புதம் செய்வார். 1 நாள்ல அற்புதம் செய்வார். 1 மாசம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு. டோன்ட் வரி. அவருக்கு எந்த டைம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும் அவருக்கு தெரியும். அவருடைய நேரம் சரியான நேரம். அந்த நேரத்தில் அவர் சரியாய் உயர்த்துவார். ஆனா கட்டாயமா உயர்த்துவார். ஏமாத்த மாட்டாரு. உயர்த்துவேன் சொல்லி உங்களை கைவிட்டுற மாட்டாரு. நிச்சயம் உயர்த்துவார். காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பேசு வைங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமென். கை நம்புகிறவர்கள் கைகளை தட்டி, இயேசுவே உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். காத்திருக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாரும். இந்த நாட்கள்ல தம்பி தங்கச்சிகளுக்கு நான் அதிகமா சொல்றேன், தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு காத்திருங்க. ஆண்டவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். பரிசுத்த ஆவி பெறாத எல்லாருக்கும் நான் சொல்றேன், பெரியவங்களா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்துல இந்த நாட்களிலே இந்த ஆண்டுக்குள்ள கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்பிதான் ஆகணும். பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து கூடி இருந்தார்கள். காத்து கொண்டிருந்த இருதயத்துல இயேசு தம்முடைய ஆவியை ஊத்தினார். வாலிப தங்கச்சி, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றே ஆகணும். அந்த பரிசுத்தாவி அபிஷேகம் பெறலனா மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துக்கு போக முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரவே காத்திருக்கணும். அதுக்கு என்ன பாஸ்டர் செய்யணும்? ஒரு எல்லாத்துக்கும் ரிசல்ட் ஒண்ணே காத்திருக்கிறது. ஆமென். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திரு, அவருக்கே அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து சொல்லி எங்களோடு பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே தேவ சமூகத்திலே நாங்கள் அப்பா நாங்கள் காத்திருந்து உமது புது பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே புது வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே புதிய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கழுகுகளை போல சற்றுகளை அடித்து உயர எழும்ப ஓடினாலும் இளைப்படையாமல் நடந்தாலும் சோர்ந்து போகாமல் எங்களுக்கு ஒரு புது பலனை தாங்கப்பா, உம்முடைய வல்லமையை தாங்க, உம்முடைய அபிஷேகத்தை தாங்க. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை காத்திருந்து ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவர்களாக கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் என்று பார்க்க உதவி செய்யுங்க. யாக்கோபு புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கிறது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று வேத வசனத்தின்படி எங்களை அதிகமாய் உயர்த்தும்படியாக நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக எங்கள் கிருபையாங்களை தாழ்த்துகிறோம். நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம்ம எல்லாரோடு அப்பா இயேசு ராஜா இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். எபினேசர் நீருதானையா இதுவரை உதவினீரே, எபினேசர் நீர்தானையா ஓ இதுவரை. எல்லாரும் சேர்ந்து எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நீங்க பாடுங்க. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே, எப்படி நான் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மூன்று முறை ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். God bless you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். அவருக்கு நாம் அனைவரும் காத்திருப்போம். அவர் நம்மை உயர்த்துவார். எல்லாரையும் வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.